கியூரா வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். போஸ்ட் நைட் ஷிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த 22 மினிட்ஸ் ட்ரைவுமே ஜன்னல் இறக்கி விட்டு நியூஸை கேட்டுட்டு வர்றது தான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுட்டு அப்படியே வீடு வந்து சேர்ந்தாச்சு. வர வழியில் வந்து ஒரு சேரிட்டி ஈவெண்ட்டில் வந்து ஏப்ரிகாட் அண்ட் சுல்தானா ப்ரெட்டு வாங்கிட்டு இருந்தேன் ஈவினிங் டீக்காக. சின்னவன் வந்து சைனாக்கு போயிருக்கான், மூத்தவன் வந்து ஜிம்முக்கு போயிருக்கான். என்னை வெல்கம் பண்ணுறதுக்கு இங்கே 2 பேர் இருந்தாங்க, நிலான் பொன்னி. யார் ஃபஸ்ட்டு போகிறதுன்னு ஒரு போட்டி. கடைசியில் நான் தான் உள்ளே நுழைஞ்சேன். ஐ ஹவ் பீன் ஆல்வேஸ் வெல்கம் பை திஸ் 2 கேர்ள்ஸை. சரின்னு ஹஸ்பண்டும் ஒர்க் போயாச்சு. வீடே குவைட்டாக இருந்தது. ஏன்னா சின்ன வந்து சைனாவில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு சவுண்டே கிடையாது, வீடு அமைதியாக இருந்தது. நேராக குளியல் போட்டுட்டு தோசை சாப்பிடணும் போல் இருந்தது. ஏன்னா நேற்றுக்கு வச்ச லெஃப்ட் ஓவர் கீரை சாம்பார் இருந்தது. ஸோ அதை வச்சு சாப்பிட்லான்னு யூஸ்வலாக சீரியல்ஸ் ஆர் ப்ரெட் இந்த மாதிரி டோஸ்ட்டு ஏதாவது சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து தோசை சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ப்ளஸ் இன்றைக்கி வந்து எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நிலாவையும் பொண்ணின்னு கூப்பிட்டு வாக் பண்ணுவேன். இன்றைக்கி அந்த வாக்கிங் பண்ணணும் இல்லை, ஏன்னா 1 மோர் நைட்டுக்கோ ரொம்ப டயர்டாகவும் இருந்தது. ஸோ தோசை சாப்பிட்டு என் பக்கத்தில் வச்சு அவங்களுக்கோட ஃபுட்டையும் கொடுத்தேன். ஆனால் அவங்க ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என் ஃபுட்டை சாப்பிட வேணும்னு சொல்லிவிட்டு என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருந்தாங்க 2 பேரும். அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தோசை கொடுத்தேன். ரொம்ப நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கு தோசை சாப்பிட்றதுன்றது, எஸ்பெஷலி வித் லெஃப்ட் ஓவர் கரீஸை. ஸோ நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள மூத்தவன் ஜிம்லேருந்து வந்திருந்தான். ஸோ ஈ வாஸ் ஜஸ்ட் இங்கே ஸ்கூல் ஹாலிடேஸ் நியூசிலாண்டில். ஸோ ஈ ஹஸ் காட் அ ஸ்டஃப் டு டூ. ஸோ நான் வந்து சொன்னேன், அவனை நடக்க கூட்டிகிட்டு போக சொன்னேன், நிலாவையும் பொன்னியையும். ஸ்ட்ரெயிட் டு பெட்டு போயிடலான்னு. அவன் நடக்க கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே நான் வாஸ் ப்ரிப்பேர்ட் டு பெட்டு. போய் படுத்த உடனே நிலாவும் பொன்னியும் பக்கத்துலேருந்து படுத்துருவாங்க. ஒரு ஆள் கால் மாட்டிலையும் ஒரு ஆள் தலை மாட்டிலையும். அது என்னவோ தெரியல, நிலா வந்து எப்போவுமே தலைமாட்டில் தான் படுப்பாள். படுத்துட்டு நான் எப்படி படுக்கும்போது நான் எப்படி படுத்தனோ எந்திரிக்கும்போது அங்கே தான் இருப்பாள். ஆனால் பொன்னி வந்து கீழே எந்திரிச்சு போய் படுத்துருவாள். ஸோ என்னை வந்து வெல்கம் பண்ணுறது இவங்க 2 பேரும் எப்போவுமே அவ்வளோ சந்தோஷம். பார்க்கும்போது என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம், அவங்கள பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். இந்த லவ்வுக்கு வந்து ஈடிணையே கிடையாது. அவ்வளோ ஒரு மனசில் வந்து என்டார்ஃபின் டோப்பமின் எல்லாம் செக்ரேட் பண்ணுற ஒரு லவ்வு. எனிவே எந்திரிச்சாச்சு, நைட் ஷிஃப்ட்டுக்கு இனி அடுத்த நைட்டுக்கு ரெடி ஆகணும். ஸோ லாட்ஸ் ஆஃப் லவ். ஸ்டே சேஃப் எவ்ரி ஒன். பை ஃபார் நவ். இந்த மாதிரி காணொலியை வந்து மம்மாவே கிவி தமிழச்சி யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். பை ஃபார் நவ்.